அவங்களை அதிகமா நேசிக்கிறாரு, அதிகமா அவங்களை அழைக்கிறாரு. யாரும் எங்களை விசாரிப்பாங்க விசாரிக்க மாட்டாங்க என்று எத்தனையோ உள்ளங்களும் எத்தனையோ இல்லத்திலும் எவ்வளவு கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், பாரங்கள், துயரங்கள் எல்லாம் இருக்கலாம். எத்தனை ஆண்டுகள் வந்தும் என் குடும்பத்துல நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, சரியான தூக்கம் இல்லையே, சாப்பாடு இல்லை என்று எத்தனையோ பேர் வறுமையில, கஷ்டத்துல, கண்ணீர்ல இருக்கலாம். ஆனா உங்களை தேடி ஏசி பக்கத்துல இன்று வந்திருக்கிறாருங்க. அப்படி ஒரு தாயார் பார்த்தோம். 18 வருஷமா ஒரு தாயார் இருந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருவாங்க. எனக்கு எப்பயாச்சும் ஏசப்பா அற்புதம் செய்வாரு செய்வாரு செய்வார் என்று நம்பி 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 ஒவ்வொரு வாரமும் வந்து கொண்டு இருந்தாங்க. எத்தனையோ பேரை நம்ம எவ்வளவா பேசியிருக்கலாம். என்ன இந்த அம்மா வந்து கூட என்ன சாபமோ என்ன பாவமோ இப்படிப்பட்ட கட்டுல நம்ம இருக்கிறாங்களே, ஒரு நாள் நமக்கு விடுதலை இருந்துச்சு. எத்தனை வெட்கங்கள் இருக்கலாம், எத்தனை அவமானங்கள் இருக்கலாம், எவ்வளவோ நஷ்டம், எவ்வளவு கஷ்டம், இருதயத்துல பாரங்கள் இருக்கலாங்க. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் தருவாரு, எனக்கு நன்மை செய்வாரு, அவரால செய்யக்கூடாதமான அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்பி 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 இயேசு தேடி ஒவ்வொரு வாரமும் வந்து கொண்டிருந்தாருங்க. வாஞ்சி இயேசு கிறிஸ்து பார்த்தார், அவருடைய தாகத்தை பார்த்தார். நம்ம காசு பணம் எடுத்துக்கொண்டு எந்த மருத்துவமனைக்கு போற, இந்த மருத்துவமனைக்கு போற சுகம் கிடைக்கும், அந்த மருத்துவமனை போற எனக்கு நல்லா கிடைக்கும், அங்க இங்க எங்கோமே போறாங்க. ஒரே ஒரு தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக சுகம் உண்டு என்று எண்ணி எண்ணி இயேசுவை தேடி தேடி வாரதோறும் சென்றார். 18 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷம். இன்று ஒரு வாரம் நம்ம சபைக்கு போனாலே எனக்கு என்ன ஒரு சண்டை, வீட்டுல ஒரு அற்புதமே இல்ல, ஒரு சமாதானமே இல்லை என்று இன்னைக்கு அநேகர் ஏங்கி கொண்டு போகாதவங்க சில பேர் இருக்கலாம். மீண்டும் இயேசு உங்களை அழைக்கிறார். மீண்டும் உங்களை இயேசு தட்டி கொண்டே இருக்கிறார், இருதயமாக கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். 18 வருஷமா போய்கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் இயேசு அவளை தேடி வருகிறாருங்க. அந்த தேவனுக்கு வருகிறாருங்க. அந்த மகளிடத்தில் பார்க்கிறாரு, ஐயோ இவளை எவ்வளவு நிமிர முடியாத கூடியா இருக்கிறாளே, பலவீனப்பட்ட 18 வருஷமா பலவீனப்பட்ட கட்டி கிட்ட இருக்கிறது எண்ணி அந்த மகள் மேல மன துருகி தனது வலது கரத்தை நீட்டி அந்த மகளை தொட்டு நிமிர செய்வாயாக என்று இயேசப்பா சொன்ன ஒரே வார்த்தைனால பாருங்க, எவ்வளவு காசுகள் பணங்கள் செலவழித்தாலும் நமக்கு சுகம் கிடைக்கல. ஆனா இயேசு வந்தாரு. ஏன்